அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 2வது ப்ரோமோ வந்துருச்சு. இதில் வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு போய் நாமினேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது தான் போச்சு. உடனே போய் பார்த்தீங்கன்னா மாயா, பூர்ணிமா, தினேஷ் 3 பேர் வந்து விசித்ராவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விசித்ராவும் சாதாரண ஆள் இல்லை. அவங்கள எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி வந்து பலமாக கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் எதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்னும் விசித்ரா வந்து மாஸ் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்லா எதிர்ங்கடா. அதுவும் மாயா, பூர்ணிமா பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேர் சேர்ந்தானால மற்றவங்க கேம் பாதிக்குது, நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே சண்டைக்கு வந்து ஃபஸ்ட்டு புறமலை வந்துச்சு இல்லையா, அது லைவ்லேயும் வந்துச்சுங்க. நம்ம என்னன்னு அதை பார்த்துட்டு தான் நம்மளும் சொல்கிறோம். உடனே பார்த்து லைவ் பாருங்கள், அப்படிலாம் அவங்க சொல்லலை, அப்படிலாம் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்போ நீ இதை பாரு, எதுக்கு வந்து மாயா, பூர்ணி, விசித்ரா வந்து நாமினேஷன் பண்ணோம். அவங்க அந்தளவுக்கு வந்து சம்பவம் செஞ்சுருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றாவே கேம் விளையாடுறனால மற்றவங்க கேம் பாதிக்குது, 2 பேரும் தனியாக ஒரு ஜோன்லேயே இருப்பீங்க அப்படின்னு சொன்னனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தா நாமினேஷன் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா விசித்ரா தன் கருத்தை எப்போயுமே சுயமாக வைப்பாங்க. இந்த அர்ச்சனா மாதிரி பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொண்டு தினேஷோட ஒரு சேர்ந்தா ஒரு பேச்சு, விசித்ராவோட சேர்ந்தா ஒரு பேச்சு, இப்போ மாயா, பூர்ணிமாவோட சேர்ந்தா ஒரு பேச்சு, அப்படி பேச மாட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்களா அவங்க வந்து யாரை நாமினேஷன் பண்ணுறாங்கன்னா விக்ரம நாமினேஷன் பண்ணுறாங்க. ரைட்டு, அது அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு வாக்கிய தகராறு போயிட்டுருக்கலே, அர்ச்சனாவுக்கும் விக்ரமுக்கும். அதனால அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இன்னைக்கு கொடுக்குறது யார், விஜிதா தாண்டா மாசு கொடா கோசு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீனா வச்சு செஞ்சு விட்டாங்க. ஃபேவரட்டிசம் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனா குத்த, விஜய் குத்த, நிக்சன் குத்த, அப்புறம் வந்து விஷ்ணு குத்த, இந்த 4 பேர் சேர்த்து ரவீனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டிபெண்டாகவே இருக்கார், அவர் சுயமாக கேமே விளாட்ல அப்படின்னு சொல்லி. ஆமாம், அவர் எங்கே சுயமாக கேம் விளாண்டுருக்கார் விக்ரம்? ஒன்லி மாயா, பூர்ணிமா பின்னாடி போயிட்டு இருப்பார். மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் எடுபடியாக இருக்காரு. அவ்வளோதான். மாயா காலுக்கடியிலையும் பூர்ணிமா காலுக்கடியிலேருந்து உட்காந்துருக்காரு. அதை சொல்கிறது யாராவது விஷ்ணு ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா சொல்கிறாங்க, தினேஷ் சொல்கிறாங்க, அர்ச்சனா சொல்கிறாங்க, ஒரு இந்த விஷ்ணு, இவங்க 4 பேர் சொல்லி பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து குத்தி விட்ருக்காங்க. ஆனால் விசித்ரா சும்மா இல்லை, டக்குன்னு பொருளை எடுத்து தினேஷ் பக்கம் நீட்டாங்க. நான் எப்பயுமே தினேஷை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கரைக்காக ஒரு அல்பமான ஆள், ஒரு சர்க்கரைக்காலாம் வந்து இந்த அளவுக்கு பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சு சொறி விட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.